வெறிச்சோடி காணப்படுகிறது பனையூர் தமிழக வெற்றிக் கழக அலுவலகம். வெறிச்சோடி காணப்படுவதும் கொண்டாட்டமாக காணப்படுவதும் பிறகு மீண்டும் வெறிச்சோடி காணப்படுவதும் மீண்டும் கொண்டாட்டம் தொடங்குவதுமாக மாறி மாறி அங்கே மனநிலையும் வானிலையும் அரசியல் சூழலும் மாறி வரத பார்க்கின்றோம். நேற்று மாலை இதே இடத்துல தான் ஸ்வீட்டுகள் பரிமாறப்பட்டு இன்னும் சொல்லப்போனால் பட்டாசெல்லாம் வெடித்து அவ்வளோ உற்சாகமாக நூற்றுக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் தாவேகாவுடைய பனையூர் அலுவலகம் பார்க்குறோம். நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, விஜயோடைய பிரச்சார வாகனம் நிற்கிது. இந்த பிரச்சார வாகனத்தில் தான் அவர் கரூரில் பிரச்சாரம் செய்தார். அதுதான் தமிழ்நாட்டு அரசியலுடைய பரபரப்பாக மாறியது. இதர இடங்களுக்கு சென்றார். இப்படி அங்கே அரசியல் சூழல் மாறியே வருகிறத நம்ம பார்க்கின்றோம். தாவேகாவுடைய பனையூர் அலுவலகம் இது. நேற்று மாலையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு வந்தவுடன் அவ்வளவு துள்ளி குதித்து சந்தோஷமாக தாவேகா தொண்டர்கள் கொண்டாடிய இடமாக இந்த இடம் இருந்த நிலையில் இன்றைக்கி அவ்வளோ நிசப்தமாக அடுத்து என்ன நடக்குது எதையுமே நம்ம நடக்கும்பொழுது உறுதி செஞ்சுப்போம் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் மனநிலை இருக்க அங்கே நிர்வாகிகள்லாம் கூடாமல் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துப்போம். ஆளுநர் மாளிகையிலேருந்து அறிவிப்பு வரட்டும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. நவீன் தான் நமக்கு திங்கட்கிழமையிலேருந்து இதை ரிப்போர்ட் பண்ணி வர்றார், இந்த இடத்துலேருந்து ரிப்போர்ட் பண்ணி வர்றார். நவீன், இங்கே வெவ்வேறு மனநிலைகளை பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. மே 4 காலை ஒரு இமோஷன், மே 5 ஒரு இமோஷன், மே 5 மாலை ஒரு இமோஷன், மே 5 இரவு ஒரு இமோஷன் அப்படின்னு மாறி மாறி வரக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். இப்படி ஒரு சூழலை ஒரு கட்சி அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளியில் நம்ம பார்த்து நினைவுக்கல. மேபி செல்வி ஜெயலலிதாவுக்கு கோர்ட் கேஸ் வந்தபோது இப்படி மாறி மாறி ராயப்பேட்டையில் எமோஷன்ஸ் வந்ததை பார்த்தோம். பட் நீங்கள் பார்க்குறத முதல்ல விவரித்து சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க, நேற்று மாலை என்ன பார்க்குறீங்க? நாங்கள்லாம் தொலைக்காட்சியில் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். யூ குட் ஃபீல் இட். நீங்கள் அதை ஃபீல் த மட்டின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அந்த உணர்வுகளை நேரடியாக அந்த மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். நம்ம இருக்கிற இடம் தமிழக வெற்றி கழகத்துடைய பனையூர் தலைமை அலுவலகத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காட்சிகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. நேற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது இந்த பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதி முழுவதுமாகவே குழுமியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இந்த பனையூர் அலுவலகம் இருக்கக்கூடிய சாலை முழுவதுமாகவே திரண்டிருந்தார்கள். பெரும் கூட்டம் என்பது நேற்று காலை முதலே இருந்தது. நேற்று மாலையில் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினம் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நடனமாடியும் பல்வேறு கொண்டாட்டங்களில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த நிலைமை நள்ளிரவு வரை இந்த கொண்டாட்டம் என்பது நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலையை பார்க்கும்போது தமிழக வெற்றி கழக அலுவலகம் என்பது வெறிச்சோடி காணப்படுகிறது. பெரிதளவில் தொண்டர்கள் யாரும் வராத ஒரு சூழ்நிலை தான் இந்த பகுதியில் நிலவுகிறது. ஒரு சிலர் இன்றைக்கு விஜய் முதல்வராக பதவி ஏற்பார் என எதிர்பார்த்து நேற்று இரவே அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கிளம்பியிருக்காங்க. ஒவ்வொருவராக இப்போது கிட்டத்தட்ட இந்த பனையூர் ஆஃபீஸில் இப்போ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து ஒரு 30 பேர் தான் இந்த இடத்துல இருக்காங்க. வந்திருக்கிறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு தான் நாங்கள் இங்கேருந்து திரும்ப போவோம், அப்படி இல்லைனா ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய காட்சிகளை பார்க்குறதுக்கும் இன்றைக்கு காட்சிகளை பார்க்குறதுக்கும் நேர் எதிர்மாறாதான் இந்த பனையூர் அலுவலகம் இருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ இந்த பகுதி முழுவதுமே மக்கள் வெள்ளத்தால் காட்சி அளிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை நிலவரத்தில் கூட்டமே இல்லாத ஒரு நிலைமை தான் இந்த பகுதியில் இருக்கிறது. அதாவது காட்சியில் காட்டினீங்க, இப்போ நம்ம கேமரா பர்சன் கூட காட்டுறாங்க, அங்கே பேனர்லாம் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். அதில் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. கேன் யூ ஷோ தட் டு அவர் வியூவர்ஸ்? அதை நீங்கள் காட்ட முடியுமா நேயர்களுக்கு உங்கள் ஒளிப்பதிவாளர் மூலமாக? இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த திரையில் நீங்கள் பார்க்கலாம், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னே ஒட்டி பேனர் அடிச்சிருக்கிறாங்க. அது இன்னும் ஃப்ரக்டிஃபை ஆகலை, இன்னும் அது உறுதியாகலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கின்றோம். அது அரசு இயந்திரமே இந்த மனநிலைக்கு தான் முதலமைச்சருக்கு நிகரான கான்வாயை கொடுத்தாங்க. இதுக்கு பக்கத்து பேனர் காட்டலாம், நீங்கள் கேமரா பர்சனை காட்டி சொல்லுங்கள். இதுக்கு பக்கத்து பேனரில் பார்த்தோம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னே ஒட்டிட்டாங்க. காட்டலாம். எஸ், திஸ் ஒன், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள், யூ ஆர் அ ரெக்கார்ட் பிரேக்கர்,
உலக முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் உங்கள் வெற்றியை கொண்டாடுறாங்கன்னு பேனர் வைத்த நிலையில் அது இன்னும் அதிகாரப்பூர்வமாகலை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தொண்டர்கள் இதை இன்னும் திருமாவளவன் என்ன முயற்சி செய்ய போகிறாரு, அவருடைய ஆதரவு விஜய்க்கு உண்டா, ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவாரா, இன்னைக்கா நாளைக்கா, நாளை மறுநாளா, இல்லை கோர்ட்டுக்கு போகுதா, இதெல்லாம் பற்றி பார்க்குறோம். நேற்றுக்கு ஷார்ட்ஸை பார்க்குறோம், நீங்கள் கீழே பார்க்குறீங்க. நேற்று உற்சாகம் கரை புரண்டோடிய காட்சிகள். தாவேகா தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் ஆதரவு வந்தவுடன் கோஷம் எழுப்பி அவ்வளவு உற்சாகமாக ஆடி கொண்டாடிய காட்சிகள். இது நேற்று மாலை ஒரு 12-15 மணி நேரத்தில் காட்சிகள் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். மறுக்கிறதுக்கு இல்லை, இன்னும் 1 மணி நேரத்திலேயோ 2 மணி நேரத்திலேயோ காட்சிகள் மாறலாம். ஆனால் இந்த 4-5 நாட்களுடைய பட்டறிவாக அவங்க ஆப்டிமிஸ்டாக இருந்தாலும் கூட தே வில் பி காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா எதுவும் உறுதியாகிற வரைக்கும் நம்ம ஊர்ஜிதம் இல்லைங்கிறதையும் பார்க்குறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.